ஒற்றுமை ஒரே இலக்கு. வார்த்தையின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம். தானாக ஒரு துறையை உருவாக்கி இன்றைக்கு தமிழ் மக்கள் மத்தியில் பலரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு விஷயத்தை அவர் உருவாக்கி எடுத்திருக்கார். அதை நாங்கள் ஒன்று அடையாளப்படுத்துகிறோம். வெல் டன். அது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அதே நேரம் இதை நீங்கள் டியூஷன்லேயும் படிக்கல. இந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் செய்கிறது ஒரு பேச்சு என்றாலும் வெளியில் போய் இவ்வளோ பெரிய இதுகளில் செய்கிறது டியூஷன்லேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் உங்களால் உருவாக்கி கொண்டது இல்லையா? அதை ஷேர் பண்ண வேணுமென்றதான் எங்களோட விருப்பம். அதை எப்படி நீங்கள் ஷேர் பண்ணி? சின்ன வயசில் நான் ஒருத்தரோடையுமே கதைக்க மாட்டேன். எனக்கு யாரை கண்டாலும் பயம். அவன் எப்படி ஜட்ஜ் பண்ணினும், அது கேட்குற கேள்வி நான் ரிப்ளை பண்ணிக்கலாம், அதுலேருந்து என்னத்தை ஜட்ஜ் பண்ணி நினைப்பினும். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு போய் என்னத்தை சொல்லிவிட்டு நான் முந்தி ஒருத்தருடன் கதைக்கவே மாட்டேன். ஒரு 15-16 மட்டும் நான் கதைக்கிறது குறைவு. சின்ன வயசுலேருந்து நான் முந்தி ட்ராமா செய்கிறேன். நான் நாடகங்கள், எங்கள் அப்பா கதை எழுதுகிறவர். அப்போ நாடகங்களுக்கு எங்களை நடிக்க விட்டு அந்த ஸ்டேஜ் பயம் எனக்கு போயிட்டுது. அப்போ ஒரு 16-17 தான் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னார், why don't you try stand-up comedy. எனக்கு முந்தி ஸ்டாண்டப் காமெடினா என்னென்னே தெரியாது. ஸ்டாண்டப் காமெடினா என்னென்னா, நான் நகைச்சுவை கலைஞர் தான், ஆனால் தனியாக நின்று எல்லாத்தையும் செய்யணும் ஸ்டேஜில். ஸோ ஒரு கதையோ இல்லாட்டி ஒரு சின்ன சினாரியோவோ எல்லாத்தையும் நான் தனியாக நின்று தான் செய்யணும். ஃபர்ஸ்ட் டைம் செய்ய எனக்கு பயங்கர பயமாக தான் இருந்தது. என்னென்னா எங்கள் கம்யூனிட்டி எங்களை பார்த்து என்ன சொல்ல போயினும். என்னென்னா காமெடின்ற வரைக்கில் இட் கேன் ஹர்ட் பீப்புள் சம்டைம்ஸ். ஏன்னா எல்லோரும் ஓப்பன் மைண்டட் இல்லை எங்கள் சொசைட்டியில். இப்போ நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நான் இது 10 இயர்ஸாக செஞ்சுட்டு வரேன். நான் ஸ்டார்ட் 10 years ago. அப்போ இட் வாஸ் சம்திங் வெரி ஹார்ட். கணக்கு பேர்கிட்ட பேஜ் வாங்கியிருக்கிறேன், லாட் ஆஃப் நெகட்டிவ் காமெண்ட்ஸ். ஆனால் அந்த 10 years journey made me realize and become a person who I never knew I was. நான் யாருன்னு கண்டுபிடிச்சது அப்போ தான். அப்போ என்ன, நான் I would say 3-4 years ago, 2 years ago completely, 3-4 years ago தான் தெரிஞ்சது நான் என்ன நோக்கத்துக்காக பிறந்த நான், இந்த ஹியூமனிட்டின்ற என்ன, சொசைட்டி என்ற என்ன, ஆக்களோட பழகிறது எப்படி. இப்போ சிலாக்களை பார்த்தீங்க, சிலாக்கள் அங்கே பார்க்க முதலே அவன் வைப்பில் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு அவன் நல்லாக்கலா கெட்டாக்கலான்ட்டு. ஆனால் இதெல்லாம் நான் யூனிவர்சிட்டிக்குள்ள படிக்க தெரியலை. நான் ஆக்களோட பழகி இப்படி ஷோவில் செஞ்சு மற்ற ஆக்களோட ஒரு டீம் ஒர்க்கை வேலை செய்ய தான் இதில் மெல்லமாக எனக்கு தெரிய வந்தது. அதனால் எனக்கு என்ன தெரிய வந்ததுண்டா, இப்போ நாங்கள் யூனிக்கு போகலாம், படிக்கலாம், அது எல்லாத்தையும் முடிங்க. தட்ஸ் யூ நீட் சம்திங் டு நோ பேசிக்லி எனிவே. இப்போ இந்த ஸ்டூடியோவில் நான் ஒரு லைட்டிங் ஐயா இருந்தேன்டா, புட் 40% ஆஃப் திஸ் லைட் டவுன்னா எனக்கு படிச்சிருக்காரு, எனக்கு 40% ஒரு பெரிய நம்பராக தெரிஞ்சிருக்குமா. I wouldn't know what it is. ஸோ அது பேசிக் we should know. ஆனால் நாங்கள் வெளியால் போய் அடிபடணும். நாங்கள் எவ்வளோத்துக்கு அடிபடுறோமோ அந்த நெகட்டிவ் சைட்டு நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் வடியாக விளங்கும். அதனால் நீங்கள் ரோட்டில் நின்று குடிக்க சொல்லல, நான் அதை செஞ்சுறாங்க. பட் யூ நீட் டு கோ த்ரூ த ஹார்ட் டைம்ஸ். நீங்கள் எவ்வளோ ஹார்ட் டைம்ஸுக்குள்ளே போகிறீங்களோ அவ்வளோத்துக்கு யூ வில் அப்ரிஷியேட் யூர் லைஃப். என் தம்பி என்னோட ஒரு வயசு குறைய தான். அவரும் he finished his degree, he did business with German, he finished it. ஆனால் என் தம்பி ஒரு இன்டர்வியூக்கு போனாருன்னா அவர் கதைக்க பயங்கர கஷ்டப்படுவார். இப்போ அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் he gets confused or he gets very scared. So இது வரைக்கும் he's been to different type of works but he can't last there too long. And people communication இருக்க குறைவு, team building he's not really good at it because அவர் யூனிவர்சிட்டின்னு விட்டு போயிட்டு வந்தபடியால் அவருக்கு ஆக்களை கண்டோடனே அவருக்கு எனக்கு இருந்த பயம் அவருக்கு இருக்குது. ஸோ அதனால தான் we need to go out and experience. நாங்கள் அடி வாங்கணும், எவ்வளோதுக்கு அடி வாங்க. எனக்கு அம்மாவுக்கு சொன்னவா, அப்போது சொன்னவா கலைக்குது இவன் சொன்னவா, அம்மா அப்பாக்களுக்கு எங்களுக்கு பயங்கர பாசம் உண்டு. அது உண்மை தான். ஏனென்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எங்களோட அம்மா அப்பாக்கள் எந்த கண்ட்ரிக்கு வந்திருந்தாலும் அவன் உலகம் நாங்கள் தான். எங்கள் அப்பாவுக்கு அம்மாவும் நாங்கள் தான் எங்களுக்கு உலகமே. அவருக்கு வேலைக்கு போகிறதும் எங்களுக்கு காசுதாரம் தான். அப்படி தான் எல்லா அம்மா அப்பா போலுமே. ஆனால் எங்களுக்கு இப்போ ஒரு 25-26 வரைக்கில் 20 கேர்ள்ஸுக்கு 23 வைப்போம். இந்த மேரேஜ் வரைக்கில் இட்ஸ் a very big issue for us. ஏனென்னா அம்மா அப்பாவோட பாசம் ஸோ எக்ஸ்ட்ரீம். அம்மாவுக்கு இருந்தால் போல வேதனைகள் வரும். இப்போ நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு இருக்குன்னு வைங்களேன், வைங்களேன். ஸோ அதான் அவள் அம்மாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த மேரேஜ் டைம் வரைக்கில்
அம்மா ஃபீஸ் லெஃப்ட் அவுட். ஏன்னா அம்மா எங்களுக்கு வேண்டி தான் முழுக்க வாழ்ந்தது, 25 வருஷமாக வாழ்ந்தது அம்மா எங்களுக்கு வேண்டி தான். ஸோ இந்த அதிகமான பாசம் இருந்துட்டு எங்களுக்கு தெரியல எங்கே அது முடிய போகுதுண்டு. அதெல்லாம் முதல்ல நான் சொன்ன மாதிரி இப்போ நான் வேலையை விட்டாலும் ஈஸியாக நான் போய் விட்ட சொல்லாமல் நான் வேலையை விட்டுட்டேன். பேச்சு வாங்குன்னு தெரியும், 4 நாளைக்கு பேச்சு வாங்குவேன். ஆனாலும் ஐ நோ ஐ கேன் கெட் ஃபண்டிங் ஃப்ரம் அம்மா லேட்டர் ஆன். ஸோ அந்த பாசம் கேன் பி சம்டைம்ஸ் வெரி டேஞ்சரஸ். தட்ஸ் வாட் வி கோயிங். இந்த ஜெனரேஷனில் எங்களுக்கு அதான் நீ பேசி. யா, இது உண்மையில் ஹரி தேங்க்யூ. இட்ஸ் நல்ல விஷயம். எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு காட்டுற ஒரு கமெடி செய்கிற ஒரு ஆளாக தெரியும். எல்லாருக்குள்ளேயும் இன்னும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பல பரிமாணங்கள் இருக்குது. அப்படியான எல்லா விஷயங்களையும் வெளியில் வந்து அண்மையில் ஒரு ஃப்ரான்ஸுக்கு போயிட்டு வர நேரத்தில் தான் ஹரியும் நானும் கழிச்சினாங்க தற்செயலாக. இப்படி ஒரு ஆழமான இன்னொரு சீரியஸான ஒரு பக்கம் இருக்குமென்றதை எனக்கு தெரிய வந்தது. அப்போ இந்த நிகழ்ச்சியில் அதை வெளிப்படுத்த வேணும். இது ஹரி என்ற ஒரு ஆளுக்காக இல்லை, இது போன்று எல்லார் மத்தியிலும் உள்ளுக்கு ஆழமான கனவுகளோட மிக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் இருக்கும். அது அவ்வளத்தையும் நாங்கள் ஒவ்வொரு தரம் வழியில் துணிச்சலாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய பொழுது நாங்கள் கோபிட்டிருக்கோம். தேங்க்யூ வெரி மச் எங்களோட இன்றைய பொழுது வந்ததுக்கு. இப்போ இது கல்வி தொடர்பான விடயம் என்பதால் கல்வியின் நோக்கமே விடுதலை. அந்த விடுதலை கிடைத்தால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அது அடிப்படையான விடயம். மகிழ்ச்சி என்பது இடைப்பொருள், ஒன்றின் வெளிப்பாடு. மகிழ்ச்சி என்பது ஒன்றின் வெளிப்பாடு. அது விடுதலை. கல்வியின் நோக்கம் விடுதலை கிடைத்தால் மகிழ்ச்சி கிடைக்கும். நன்றி. அந்த எல்லாருக்கும் மகிழ்ச்சி வர வேணும் என்றதுக்காக தான் அவர் எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துறதுக்காக பல வேலைகள் எல்லா இடங்களும் செய்கிறார். மீண்டும் உங்களுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். ஓகே, தேங்க்யூ. ஜான் டூயி சொல்கிறார், ஒரு எலிக்கு நீங்கள் பொருள் வச்சிங்கன்றால் அந்த எலி என்ன செய்யுமாம், அந்த ட்ரப்பில் விழாமல் அந்த உணவை எடுக்க பார்க்குமாம். அது மாதிரி தான் மாணவர்கள் இருக்கணும். நீங்கள் முயன்று தவறி கற்றல் வேண்டும். அதற்காக டியூஷன் எடுக்கணுமென்று இல்லை. நீங்களாகவே ஒரு தவறு செய்தால் அதை முயன்று தவறி அந்த கற்றல் மூலமாக அதை நிவர்த்தி செய்யலாம். அதன் மூலமாகத்தான் இப்போ மாணவர்கள் தாங்கள் சூஸ் பண்ணும் பொழுது தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அவர்கள் தாங்கள் எதாக வரணும் என்பதை தீர்மானிப்பது அவரவர் விருப்பம். ஒரு ஆசிரியரோ ஒரு மாணவனோ திணிக்கக்கூடாது. அப்படி திணிப்பது குற்றம். ஆனபடியால் மாணவர்களை ஊக்குவிப்பதுதான் ஆசிரியரின் கடமை. அதால் ஊக்குவிக்கப்படுகிறது மாணவன், அதனால் துலங்கப்படுவதும் மாணவன். எனவே இது எனது கல்வி அறிவிப்பு ஏற்பட்ட இதை கொண்டு நான் சொல்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக இருந்தேன், ஆசிரியர் ஆலோசகராக இருந்தேன், 13 புத்தகங்கள் எழுதினேன். இதுதான் இந்த கல்வியின் நோக்கம். இந்த நிகழ்ச்சியில் இவர்கள் அங்கால இருந்தவர் அநேக மாணவர்கள் இளைஞர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தது. இங்கால இருக்கிறதுக்கு எதிராக அந்த கருத்துக்கள் எல்லாம் இதுக்கு எதிரான கருத்துக்கள் என்ற அர்த்தம் அல்ல. இதை பார்த்து கொண்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு இது என்ன சொல்லுது, இது என்ன மெசேஜ் சொல்லுது? அவரவர்களாகவே இருக்க விடுங்க. அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உதவி செய்ய வேணுமே ஒழிய நாங்கள் விட்டு எங்கட அவர் திணிச்சு அவர்களை எங்களாக உருவாக்கக்கூடாது என்று. ஆகவே இது அவர் சொன்னார். நடேசன் அவர்கள் அவர் மிகவும் வடிவாக விளக்கியிருந்தார். இப்படி ஒரு யங் ஆள் ஃபீல் பண்ணுறாருண்டு. மற்றவர்களும் அவர் சாரங்க மேலே சொல்லியிருந்தாரு. நாங்கள் எங்கட மகிழ்ச்சியான வாழ்வுக்கு தங்களை துணைக்கு கொண்டு வரோம். அவன் என்னவான் படிக்கிறான். ஆகவே அதுதான் உண்மையான இதே ஒழிய அந்த பிள்ளைகளாக வாழ விழுவதற்கு விட வேணும் என்ற கோரிக்கையை இளைஞர்கள் எல்லாரும் வைக்கிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களும் அதை செவி மடுத்து அதை ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும் எதிர்பார்க்க. மிக்க நன்றி. முக்கியமாக என்னென்னா எல்லாருமே நாங்கள் என்னத்தை சொல்ல வரோம்னா நம்பிக்கை, எங்கள் மேலே நம்பிக்கை வைங்க, அவ்வளோதான் முக்கியம். நாங்கள் நீங்கள் தந்த அறிவு கல்வி அதுக்கு போதுமானதாக இருக்கிற மாதிரி. இன்னொரு கொஸ்டின் எனக்கு இருக்குது. நான் இந்த டிவி ஆளுமைகள் எல்லாத்தையும் பார்த்து இந்த ஐபிசி டிவி நான் முக்கியம் பார்க்குறதுக்கான காரணம் தினேஷ், அதை நான் சொல்லி ஆகணும். அதனால் நான் அவர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களோட கனவில் எப்படி அடைஞ்சிங்க, எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்கன்ட்டு நான் அவர்கிட்ட ஒரு கேள்வியாக வைக்கிறேன். ஏன்டா நான் சில நேரம் பார்த்து கொண்டு இருக்கும்போது நான் யோசிக்கிறேன், தினேஷ் மாதிரி நானும் ஒரு நாளைக்கு கேள்வி கேட்ட ஒரு இடத்துல இருக்கணுமென்ட்டு. ஸோ அவர் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட நான் அந்த கேள்வியை முன் வைக்கிறேன். நன்றி. கல்வி என்பது நாம் கற்றோர் என்று இருமாப்புடன் கூறுவதற்கு எமக்கு தகுதி வேண்டும் என்றால் எமது உளப்பாங்கு ஆட்டிடியூட் மாற்றமடைய வேண்டும். சாதி சமய முரண்பாடுகளை மீறி நாம் கற்றோர் எமது சமுதாயத்திற்கு உயர்வுக்கு நாம் பங்களிப்பு வழங்க வேண்டும் என்ற உளப்பாங்கு மாற்றம் ஒன்றே
நாம் கற்றோர் என்று இருமாப்பு கூறு அடிப்படையாக அமைய முடியும். சரி, மிக சுருக்கமாக நீங்கள் கேட்ட விஷயத்துக்கு சொல்ல வரேன். இது உண்மையாக அது அநேகமாக என்னுடைய வாழ்க்கை சார்ந்த தனிப்பட்ட விஷயங்களை தொலைக்காட்சியில் இதுவரையில் பதிவு செய்வதை கேட்டபடி நான் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஒப்பனாக சொல்லியிருந்தபடியே நான் சில விஷயங்களை சொல்லலாம். கனவுகளை ஒரு மனுஷன் அடைய வேணும், அதை நோக்கி போக வேணும் என்றதில் ஆழமான நம்பிக்கையும் ஆழமான விருப்பமும் கொண்டவரார். மிகவும் வறுமையினுடைய உச்சத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்த ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு தேயிலை தோட்டத்துக்குள்ள பிறந்து வளர்ந்தது தான் என்னுடைய வாழ்க்கை. அது பலவிதமான அடக்குமுறையை கொண்ட சமுதாயம். அந்த வாழ்க்கை முறையிலேருந்து ஒரு மாதிரி ஏதோ படிக்கிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், அப்படியே வளர்ந்து கொண்ட ஒரு சூழலில் சின்ன வயசுலேருந்து ஒரு ரேடியோ அனௌன்ஸராக வர வேணும்ன்றது பெரிய ஒரு கனவு. அது பல இந்த நீங்கள் சொன்ன ரேடியோ பெட்டிகள்லாம் வச்சுக்கொண்டு அதில் நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கொண்டு ரேடியோவில் நியூஸில் அவங்க வாசிக்கிற மாதிரியே நாங்கள் வாசிக்கிறது, அதே மாதிரி வாட்சி பார்க்குறது. அப்போ ஒவ்வொரு முறை வாட்சி பார்க்குறது, திரும்ப ரேடியோ மூடி வைக்கிறது. இதெல்லாம் ஸ்கூல் டைமில் தொடங்க 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு நடக்கிற பொழுது இந்த ரேடியோவில் வாட்சி போகிறது ஒவ்வொரு தரையும். வளர்ந்த பிறகு ஒரு ரேடியோ அனௌன்ஸராக வர வேணும் என்ற ஒரு நீண்ட ஒரு கனவு, ஒரு வெறி இருந்தது. அது அந்த காலத்தில் இருந்த மிகப்பெரிய அறிவிப்பாளர்கள்லாம் காரணமாக இருந்தாங்க. ஆனால் பிறகு வளர்ந்து ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு வந்தும் அப்படியான ஒரு தொழில் கிடைக்கல. ஒரு 100-150 அப்ளிகேஷன் போட்டிருப்போம், எந்த ஒரு கம்பெனியில் வேலை தரையில. காரணம், எங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ எங்களுடைய பெற்றோர்களோ நண்பர்களோ எவரும் அந்த தொலைக்காட்சி அந்த வானொலி நிலையங்களில் எவரும் வேலை செய்யல. ஃபேமிலியில் எந்த விதமான பேக்ரவுண்டும் இருக்கையில். அப்போ இது கடைசியாக சரிவராது, இந்த கனவை கைவிடலாம் என்று சொல்லிட்டு மிகுந்த மன வருத்தத்துக்கு மத்தியில் அந்த அப்ளிகேஷன் போகிறதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற பொழுது வேறு தொழில் இல்லை. அப்போ ஒரு இரும்பு கடையில் வேலை செய்ய வேண்டியதாக போச்சு. அந்த பழைய இரும்பு கடைகளில் இரும்பு கம்பிகள்லாம் அப்படியே குவிச்சு வச்சுருப்பாங்க பழைய, அதுக்கெல்லாம் நேராக்கி தட்டி எடுக்க ஒரு நாளைக்கு 100 கம்பி நீங்கள் நேராக்கி போட வேணும். இப்போ A-level முடிச்சுட்டு வந்த காலம் கொழும்புல அந்த வேலையில் செய்து கொண்டிருக்கோம். அப்போ இருக்கக்கூடிய ஒரு சோகம் ஒரே ஒரு கேள்வி வரும் என்னென்னா, ஆஃப்டர் ஒரு நீட்டான அழுக்கில்லாத ஒரு ட்ரௌசரை போட்டுக்கொண்டு வேலை செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்கும் அந்த நேரத்தில். ஏன்னா நீங்கள் முள்ளுக்கு அந்த மஞ்சள் கலர் உடுப்போட அந்த அழுக்கோடு தான் இருந்து தூசி எல்லாம் அதுக்குள்ளே தான் நீங்கள் அதுக்குள்ளே வாழ்க்கை ஓடிக்கொண்ட டைம். அப்போ அந்த நேரத்தில் ஸ்ட்ரெஸ், வாழ்க்கையை வெறுத்த ஒரு சூழல், இது வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு என்னோட இது விதத்துலேயும் வாழ்க்கை இருக்காத ஒரு சூழலில் என்னுடைய குரு ஒருத்தரை தற்செயலாக நான் காண்றேன். யாரோ சொன்னாங்க மெடிடேஷன் செய்தீங்கன்னா அமைதி வரும் அப்படின்னாங்க. மெடிடேஷன் சொல்லிக் கொடுப்பாருண்டு போயிட்டு அவரோட கதைச்சு ஒரு நீண்ட கதை சுருக்கி சொல்கிறேன். அவருடைய சந்திப்பு வாழ்க்கையில் புதிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அதுக்கு பிறகு அதே தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் பிறகு வீரகேசரி பத்திரிகையில் ஒரு பேப்பரில் ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. அது ஒரு நீண்ட ஒரு போராட்டத்துக்கு பிறகு பிரதேசவாதங்கள் பிராந்தியவாதங்கள்லாம் தாண்டி அது அந்த ஜாப் அமைஞ்சிருந்த பொழுது ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை மீடியாக்களில் காலடி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ நான் என்னுடைய மென்டோர் அல்லது என்னுடைய குரு அப்படின்ற அவர்கிட்ட நான் ஒரு நாள் போய் அழுகிறேன். இனி செய்கிறது கொண்டுமில்லை, ஒரு தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை, இது வாழ்க்கையில் எதுவுமே இல்லை இருக்கா. அப்போ அவர் கேட்குறார், சரி அழுத பிறகு அவர் கேட்குறார், நீ என்ன செய்ய விரும்புகிற அப்படின்ற. நான் சொன்னேன், பத்திரிகையாளர் நான் விரும்புகிறேன். அப்போ சொன்னார், சரி எழுதுன்னு சொல்லி முதலாவது கட்டுரையை அவர் திருத்தி கொடுக்குறார். அந்த கட்டுரையை போடுறோம், பேப்பரில் வருது முதலாவது நம்பிக்கை. அதுக்கு பிறகு வீரேசரில் வேலை செய்தோம், பேப்பரில் தொடர்ச்சியாக வேலை செய்தோம், கணக்கு விஷயங்கள் ஏற்றங்கள் இருந்தது. ஒரு தொலைக்காட்சிக்கு போகிறோம், தொலைக்காட்சியில் செய்தி பிரிவில் வேலை செய்கிறேன். அப்போ இந்த ரேடியோ அனௌன்சர் கதையெல்லாம் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ கனவில் இதெல்லாம் எங்களுக்கு ஒத்து வராது என்ற சூழலில் அதெல்லாம் கனவாக கரைஞ்சி போன விஷயம். எங்களுக்கு தோட்டம் நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்போமா, அப்போ அதுவும் ஸ்க்ரீனில் வர முடியாது என்ற ஒரு நம்பிக்கை. அப்போ முழுக்க எல்லாம் போயிட்டுது. கடைசியாக ஒரு பத்திரிகை துறையில் ஒரு செய்தியாளனாக இருக்கலாம் என்கிற, திரைக்கு பின்னால் செய்தியாளனாக இருக்கிறாங்கிறது சாத்தியமாயிட்டு லண்டனுக்கு வந்த பொழுது ஒரு தொலைக்காட்சி கம்பெனியில் வேலைக்கு போகிறோம். அப்போ நான் கேட்ட ஒரு ப்ரொடியூசர் ஜாப் கேட்டு போகிறேன். நான் ஊரில் ப்ரொடியூசராக இருந்தேன், எனக்கு ஒரு ஜாப் நீங்கள் தரலாம்ண்டு. அப்போ அவையில் சொல்லினோம், எங்களுக்கு ப்ரொடியூசர் ஜாப் உங்களுக்கு தரையில்லாது, 2 ஜாப் இருக்குது, ஒரே ஒரு ஜாப் இருக்குது, ஒரு ப்ரெசென்டர் ஜாப், விருப்பம்னா நீங்கள் எடுக்கலாம் அல்லது உங்களுக்கு வேலை இல்லை. அப்போ இங்கே ஊரில் வந்த புதுசு, அப்போ உங்களுக்கு வேறு வேலையும் இல்லை. அப்போ சரி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டது தான் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வழங்குகிற இந்த ஜாப். சரியான நர்வஸ், கடினங்கள் இருந்தது. ஒரு மாதிரி இப்போ சொல்கிறாங்க நீங்கள் நல்லா செய்கிறீங்க அப்படின்றாங்க. அப்போ அது ஒரு நீண்ட பயணம், நீண்ட வரலாறு. அந்த இதுகளில் அந்த நம்பிக்கை இன்னும் சாதிக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்குது. அப்போ இதனை தாண்டி இன்னும் பல கனவுகள் இருக்குது. அந்த கனவுகள் எங்களை ஒவ்வொரு மனுஷன் அந்த கனவை அடையலாம்ன்றதுக்காகவும் அவனுடைய உணர்ச்சிகளை அவன் பயன்படுத்தலாம்ன்றதுக்கும் உளவியலும் படிச்சுட்டு தத்துவம் படித்து அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும் என்றதுதான் கனவு.
நீண்ட ஸ்டோரியை சுருக்கி சொல்லியிருக்கேன், தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. கடைசியாக நான் சொன்னது பெரிய இந்த தம்பியாக்கள் சொன்னதை பெரிய சொல்கிறேன், அந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர் செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற மாதிரி அந்த இப்போ இதில் இருந்து நான் அந்த பெருமைப்படுறேன் என்றால் அந்த சந்ததி ஜென்ரேஷன் கல்ச்சர் டிஃபரன்சி ஆஃப் கல்ச்சர் அதுகளில் பாதி வேறு சிந்தனைகள் மாறி இருக்கிற மாதிரி இது தமிழ் இனத்தின் அந்த புலம்பெயர் மக்களுக்கு நல்லொரு உத்வேகத்தை எங்களுக்கு ஊட்டுகிறது. அதை வந்து இந்த டிக்னிட்டி ஆஃப் லேபர் மற்றது அந்த எந்த தொழிலும் செய்யலாம் என்ன மாதிரி வாழலாம் என்றது ஐ ஆம் ப்ரவுட் ஆஃப் யூ ஆல். இப்போ நாங்கள் எல்லோரோடையும் பேசியிருக்கோம், பெற்றோர்களோட பேசியிருக்கோம். என்னுடைய கஷ்டம் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கேன், நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை சொல்லியிருக்கீங்க. அன்பு, நீங்கள் வந்திருக்கீங்க. இப்போ இந்த இளைஞர்கள் என்று சொல்லக்கூடியதே இந்த நாடுகளில் படித்து அவங்களுக்கு சில கனவுகள் இருக்குன்றல, உங்களுக்கு அப்படி ஏதாவது இருந்துதா? வாழ்க்கையில் எதை செய்யணும் அப்படின்னு ஏதாவது இருந்துதா? அது வந்து இருந்து காணாமல் போயிருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நடக்கிற விஷயம் தான். கால ஓட்டத்தில் எல்லா கனவுகளும் கலந்து போகிற சம்பவங்களும் கூட இருக்கலாம். நான் உங்களுக்கு அப்படி நடந்தேன்னு சொல்ல வரையில, உங்களுக்கு என்னன்னு சொல்ல இல்லை, இருந்த கனவுகள் வந்து பெற்றோட்ட கனவும் சரி எந்த கனவும் சரி அந்த யுத்த சூழ்நிலையில் தலைவிடாக மாறிட்டு உண்மையாக தான். என்னவாக வர அந்த சந்தர்ப்பங்கள் இல்லாமல் போயிட்டுது. என்னவா நினைச்சிருக்கீங்க? உண்மையாக சின்ன வயசுல இருந்து எனக்கு லோயரில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. லோயர் ஆகணும் வீட்டில் அதுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. ஆனால் பிறகு யுத்த சூழ்நிலை எங்களை வேறு இதுக்கெல்லாம் போக வச்சுட்டுது. இப்போ நான் கேட்குற இங்கோட எளிய சமுதாயத்தை ஒன்று தான் கேட்குறேன். இப்போ எல்லா துறைக்கும் நீங்கள் வாரீங்கள் வர வேண்டும். அதே நேரம் இந்த மீடியா ஊடகத்துறை ஆங்கில ஊடகங்களுக்குள்ள நீங்கள் ஆர்வம் செலுத்தி நீங்கள் அதுக்குள்ளே வந்தால் அதன் மூலம் எங்களோட இனத்துக்கும் பிரயோசனப்படும். ஏண்டா எனக்கு தெரிஞ்சு ஊடகம்ண்டா பெரிய அளவில் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பண்ணுறீங்களா, அது ஒரு பெரிய படிப்பு இல்லையா? அது இந்த CNN பிபிசிக்குள்ள உள்ளூர் அளவுக்கு எங்கட ஈழத்தமிழர் யாரும் இலங்கை தமிழர் இருக்கணும் வேண்டாம், குறைவாக தான் இருக்கும். எங்கேன்னு ஒருத்தர் அறகுறியாக இருந்து கொண்டிருப்பினோம். அதையும் நீங்கள் ஒரு முக்கிய இதாக எடுத்து உங்களோட கனவை அடுத்து இளைஞர்கள் இளைய சமுதாயம் அதுக்குள்ளே போகணும். அதை நேரம் பெற்றோரும் அதையும் ஒரு கனவு ஜொப்பாக நினைத்து அதுக்குள்ளே அனுப்புறதுக்கு நீங்கள் விரும்பணும்ன்றதான் என்னுடைய ஆசை. நிஜமாங்க, அந்த 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 பதிவை நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு பதிவாக கொண்டு வரலாம். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கனவுகளை அடையுங்கள். அது எங்களுடைய சமூகம், இனம், மக்கள் என்பதனுடைய விடுதலை நோக்கியம் அது இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை முன் வச்சிருக்கிறீர்கள். இன்றைய பொழுதும் எங்களோடு வந்து பல விடயங்களை பேசியிருக்கீங்க, மனமிட்டு பேசியிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி ஒரு நேரடியான ஒரு தொலைக்காட்சி உரையாடல் என்பதற்கு அப்பால் ஒரு உணர்வுசார் உரையாடலாக இருந்தது என்பது எங்களுடைய நம்பிக்கை. அதே போன்று நிகழ்ச்சியினை பார்க்க நேர்கள் இன்றைய பொழுது உரையாடுகிற விடயத்தில் நீங்கள் பலர் இங்கே இருக்கவில்லை, இங்கே ஒரு கொஞ்சம் பேர் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் உங்கள் மனங்களுக்குள், உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கிற பல உதாரணங்களை இங்கே பல பேர் உங்கள் சார்பாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள். ஆக இவை உங்களுக்கும் பொதுவாக இருக்கிற பட்சத்தில் நீங்களும் உங்களுடைய வாழ்வுக்கும் சமூக விடுதலைக்கும் இங்கே முன்வைக்கிற பல விடயங்களை பின்பற்றி எங்களோடு உரையாடுவீர்கள் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் வந்த அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றி கூற விரும்புகிறோம். நரேந்திரன், கரவை கவியர்கள், அதே போன்று எங்களோடு ஜெயமதி அக்கா, அதே போன்று பத்மமோகன், ஜெயரட்ன ராஜா, திலகாமூர்த்தி, ராஜ், வேந்தர்கோன் ஆகியோரோடு இங்கே சங்கரி, உமை, இன்னும் எங்களோடு வந்திருக்கிற நடேசன், சாரங்கன், மயூரன், அன்பு, பிரணவன், அபி, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி உரைத்தாகட்டும். நேயர்கள் இத்தனை பேரோடும் இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் இந்த நேருக்கு நேர் இந்த பகுதியத்தோடு நிறைவுக்கு வருகிறது. எங்களோடு தொழில்நுட்பத்தில் நீண்ட பல நண்பர்கள் 2 நாட்களாக தொடர்ச்சியாக உழைத்திருக்கிறார்கள். எங்களுடைய கலை அலுவலகத்தை இங்கு அமைத்து தந்திருக்கிற சாம்சன், அது தவிர தொழில்நுட்பம் கேமராக்களில் முகுந்தன், பிரசன்னா, கோகுலன் மற்றும் பிரபு, தயாரிப்பில் எங்களுடைய இயக்கத்தில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த நேசநாத், ராஜ்குமார், சுரேஷ், முத்துராமன் மற்றும் பணிப்பாளர் நிராஜ் டேவிட், அதோடு சிறப்பு அதிதியாக வந்திருந்த குட்டிஹரி ஆகிய அத்தனை பேரோடும் இந்த மிகப்பெரிய கலைஞர் கூட்டத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தினேஷ்குமார். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.
வார்த்தையின் வாழ் கொண்டு கருத்துக்கள் மோதும் சமர்க்களம்.